மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ரகு, இப்ப நான் எதுவும் சாப்பிடுற மூட்ல இல்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மேடம், ஒரு கப் மோர் குடிக்கலாம்ல? இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். ஐயோ ரகு, என் ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு புரியவே இல்ல. நான் இப்ப கத்தி மேல நடந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இப்ப என்ன நடக்கும்னு பதட்டத்துல இருக்கேன் நானு. இன்னைக்கு சன்செட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் வீட்ல இருப்பேனா இல்ல ஜெயில இருப்பேனா எனக்கே தெரியல. இந்த நேரத்துல எனக்கு இந்த மாதிரி எந்த இதுவும் வேண்டாம். ப்ளீஸ், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. மேடம், அந்த கவின் உங்களை பிளாக்மெயில் பண்றான். உங்களை பணம் கேக்குறான். நீங்க அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்ல. நியாயமா கொடுக்கறேன்னு தான் சொல்லிருக்கீங்க. இதுக்கு மேல என்ன பிரச்சனை மேடம்? ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இங்க பாருங்க ரகு, நீங்க ஜாலியா கூலா பேசிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி அந்த சிச்சுவேஷன் எனக்கு கிடையாது. அவன் அப்படியே டார்ச்சர் பண்றான், சாகடிக்கிறான் என்ன. நேத்து ராத்திரி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? திடீர்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். நீ நான் சொன்ன மாதிரி கேட்க மாட்டேங்கிறல்ல, உனக்கு என் மேல பயம்லாம் இல்ல, அதனால இந்த வீடியோ எடுத்து உன் தம்பிக்கு அனுப்ப போறேன், இப்ப நீ என்ன ஆக போறேன்னு பாருன்னு சொல்றான். அப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? என் தம்பி மட்டும் அந்த வீடியோவை பார்த்தா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அந்த இடத்துல என்ன கொண்டு போட்டிருப்பான், இல்ல நேரா கமிஷனர் கிட்ட கொடுத்து என்ன உள்ள தூக்கி வச்சிருப்பான். என் கொலையே நடுங்கி போச்சு தெரியுமா உங்களுக்கு? நான் போய் அந்த ராத்திரி நேரத்துல என் தம்பி போன் அவனுக்கு தெரியாம எடுத்து பார்த்து அசிங்கப்பட்டு கடைசியில பார்த்தா வேற ஒரு மெசேஜ் அனுப்புறான். உன்னை பயமுறுத்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் சொன்னேன். பணம் எப்ப தருவ, ஒரு தேதி சொல்லுன்னு அந்த நேரத்துல என்ன வந்து கேட்டுட்டு இருக்கான். முடியாதுப்பா, என்னால இவ்ளோ பிரஷர்லாம் தாங்கவே முடியாது ரகு. நான் ரொம்ப சீக்கிரமாவே இதுல இருந்து வெளியில வரணும். என்ன ரகு, நான் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்னடானா சிரிச்சிட்டு இருக்கீங்க? இங்க இதே மாதிரி நின்னு உங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்த பையன் அவனா இந்த வேலையை பண்றான்னு நினைச்சு சிரிப்பு வருது மேடம். எல்லாம் உங்க ட்ரைனிங் தான். நீங்க தான் அவனை பிசாசா மாத்தி வச்சிருக்கீங்க. நோ மேடம், என்னோட வேலையில எல்லாம் ஒரு எத்திக்ஸ் இருக்கு. நான் பண்றது ஒரு கிரேயான வேலையா இருக்கலாம், ஆனா யாரோ ஒருத்தருக்கு உண்மையா இருப்பேன், லாயலா இருப்பேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளாக்மெயில் வேலை எல்லாம் நான் பண்ணதே இல்லை. உங்களுக்கு நீங்க செய்ய முடியாத வேலையை செஞ்சு கொடுப்பேன், அதுக்கு பணம் வாங்குவேன். That's it. ரகு, உங்களோட பிசினஸ் எத்திக்ஸ் பத்தி ஸ்டடி பண்றதுக்குலாம் நான் இங்க வரல. நான் இப்ப இந்த பிரச்சனையில இருந்து உடனடியா வெளியில வரணும். எனக்கு பணம் வேணும். லேண்ட் விக்கிறதுக்கு ஏற்பாடு நீங்க பண்ணீங்களா இல்லையா? இப்ப கூட அந்த பையரை பார்த்துட்டு தான் வரேன். சரி, என்ன சொன்னார் அவரு? எப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாராம்? மேடம், அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு மேடம். அவரு லேண்ட பார்த்துட்டாரு. அவரு உடனே வாங்குற ஐடியா இல்லையா. எமர்ஜென்சிக்கு ஒரு அட்வான்ஸ் தராரா. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப எவ்வளவு அட்வான்ஸ் தான் கொடுப்பாரா? மேடம், ஐ திங்க் 20 lakhs தராரா. 2 crore லேண்ட் அது. அதுக்கு 20 lakhs தான் அட்வான்ஸே கொடுப்பாரா? என்ன ரகு பேசுறீங்க நீங்க? மேடம், உங்க லேண்ட கிளையண்ட்டுக்கு வாங்குற ஐடியாவே இல்ல. நான் தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். ஐயோ ரகு, அவன் 50 lakhsக்கு என்ன சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க என்னமோ 20 lakhs வாங்கி தரேன்றீங்க. மேடம், நீங்க அவன் கிட்ட 20 lakhs இப்ப தரேன்னு சொல்லி 2 வீக்ஸ் கழிச்சு மீதி பணத்தை தரேன்னு சொல்லுங்க. மேடம், இது ஃபேர் டீல் தான், யாரும் ஒத்துப்பாங்க. ஆனா அவன் ஒத்துக்கவே மாட்டான் இதுக்கு. அவன் என் போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். எடுத்தா இதுல நானும் மிடில் மேனா இருந்து இந்த டீல கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்திருப்பேன். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ரகு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கா? இங்க பாருங்க, எனக்கு உடனே அந்த லேண்டை விக்கணும். ஆளை ஏற்பாடு பண்ணுங்க. மேடம், அந்த லேண்டை உடனே வாங்குற அளவுக்கு இப்ப ஆள் கிடைக்கல. இதுக்கு மேலேயும் நம்ம புஷ் பண்ணோம்னா அடிமாட்டு ரேட்டு கேட்பாங்க. இப்போதைக்கு இந்த டீல நம்ம கையில எடுத்துப்போம். அவன் கிட்ட நீங்க பேசி பாருங்க. அவன் சம்மதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 2 வீக்ஸ்ங்கிறது ரொம்ப நாள் இல்ல மேடம், ஜஸ்ட் 14 days. வேற வழி? சரி, நான் அவன் கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க இந்த 20 lakhsக்காவது உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நான் கிளம்புறேன். வரேன். ஓகே மேடம். என்ன முயற்சி பண்ணாலும்
அது என்ன மேட்டர்னு இந்த ராஜி சொல்ல மாட்டேங்கிறாளே. கவின் என் சிஷ்யன் தான். அவனை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி தெரியுமா இந்த ராஜி? எல்லாரையும் அசால்ட்டா டீல் பண்ணுவான். ஆனா அந்த ராஜியவே ஒருத்தன் ஆட்டம் காண வைக்கிறானா அவன் நிச்சயம் பெரிய ஆள் தான். வெரி ஸ்மார்ட் காய். சிஷ்யன்னா அப்படிதான் இருக்கும். நவீன், என்ன சொல்லுங்கண்ணா? அந்த ராஜி மேல எப்பவும் ஒரு கண்ணு வச்சிரு. அவ எங்க போறா, யார பாக்குறான்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ரொம்ப முக்கியமா அந்த மணி டிரான்சாக்சன் நடக்கிற இடம், டைம் நமக்கு தெரியணும். அங்க வச்சு கவினை தூக்கிட்டு அவன்கிட்ட மாட்டின இவ மேட்டர நாம கைப்பற்றி அதுக்கப்புறம் ராஜிய நாம மிரட்டி பணம் வாங்கணும். ராஜி கையில காசு இல்லையே தவிர 40-50 கோடி சொத்து இருக்கு அவகிட்ட. அதுல பாதியாவது அடிக்கிறோம், சரியா? ஓகேண்ணா, ஃபாலோ பண்றேன். பழம் நழுவி பால்ல விழுது. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் இங்க வாங்க. வெண்பா, ஐஷு, ருத்ரா, துளசி, மித்ரா, ஜனனி எல்லாரும் இங்க வாங்க. வெண்பா, மை பெஸ்ட் விஷஸ் வெண்பா. உன் பெஸ்ட் என்னவோ அதை கொடு, ஓகேவா? சரிடாடா. பக்கத்துல ஓடுறவங்க, முன்னாடி ஓடுறவங்க, பின்னாடி ஓடுறவங்க யாரையும் நீ கவனிக்க வேண்டாம். நீ ஓடுறத மட்டும் கவனி. போன தடவை ஓடுனதை விட பெஸ்டா ஓடணும்னு மட்டும் மனசுல வச்சுக்கோ. சரி மல்லிமா. ஆல் தி பெஸ்ட். ஜெயிக்கணும் ஐஷு, ஓகேவா? கண்டிப்பா ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுலதான் வாழ்க்கை இருக்குன்னு நம்பணும். இதுல ஜெயிக்கலனா நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு நினைக்கணும். சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாரு, எல்லாரும் வேஸ்ட். உனக்கு இருக்கிற எனர்ஜி யாருக்கும் இல்ல. நீதான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்க. ஒருத்தர் கூட உன் முன்னாடி போக கூடாது. உன் முன்னாடி யாராவது போறதா இருந்தா இன்னும் எனர்ஜி கொடுத்து ஓடணும். ஜெயிக்கணுங்கிற ஆசை போதாது, ஒரு வெறி இருக்கணும், புரியுதா? ஓகே மாமி. ஃபர்ஸ்ட் வரலனா அப்புறம் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரி, ஆல் தி பெஸ்ட். கை கொடு. Thank you. மித்ரா, நீ ஜெயிச்சிரணும். அதுதான் அம்மாவோட கனவு. ஜெயிச்சிரு. நீ ஃபர்ஸ்டா வந்தா அம்மா உன்னை குளுமணாலிக்கு டூர் கூட்டு போவேன். ஜெயிச்சிருவல்ல? ஆல் தி பெஸ்ட் பாப்பா. ஜெயிச்சிரு. வின் பண்ணிட்டு வாங்க. ஓகே. இத பாரு, எப்படியாவது வின் பண்ணிடணும். நீ வின் பண்ணிட்டீனா அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். ஓகேவா? பெஸ்டா பண்ணு. பயப்படாம பெஸ்டா பண்ணு. வேகமா ஓடணும். என்ன? ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாமா. வாங்க, சீக்கிரம் வாங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஐஷு ஃபாஸ்ட். சீக்கிரமா ஓடு. வா வா வா. ஐஷு வெண்பா உன்னை முதல்ல பாரு. சீக்கிரம் கம் ஆன் கம் ஆன். வா 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 வா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஐஷு. ஓடு ஓடு. சீக்கிரம் சீக்கிரம் வா 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 வா. ஓடு ஓடு. வா 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 வா. வா வா. அப்படிதான் அப்படிதான் ஓடு. அப்படிதான் வா வா வா. ஓடு. வெண்பா. வா வெண்பா, பிரமாதம். ஐ லவ் யூ டா செல்லம். என்னாச்சு? ஒண்ணு ஓட முடியலையா? சூப்பர்டா. ஐஷு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பக்கத்துல ஓடுறவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். அவங்க நம்மள முந்துறாங்கன்னு தெரிஞ்சா எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து ஓடணும்னு சொன்னேன்ல. பாரு, அந்த வெண்பா உன்னை கடந்து ஓடிட்டு இருக்கா. நீ சும்மா அவளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. வெண்பா என்னோட ஃப்ரெண்டு தானே மாமி. என்னடி பெரிய ஃப்ரெண்டு? அவ ஜெயிச்சிட்டா. நீ முட்டாள் மாதிரி தோத்து போய் நின்னுட்டு இருக்க. அது என்னமோ தெரியலங்க, வெண்பா மட்டும் எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்கா. எப்படி ஒரு பொண்ணு டெய்லி ஜெயிக்க முடியும்னே தெரியல. நாமளும் நம்ம குழந்தைக்கு நல்ல எனர்ஜியா தான் ஃபுட் கொடுக்குறோம். ஆனா இவங்களாலே இவ்வளவுதான் ஓட முடியுது. ஆனா வெண்பாவுல மட்டும் எப்படி நல்லா ஓட முடியுது? என் ஹஸ்பண்டும் ஒவ்வொரு நாளும் இன்னைக்காவது உன் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரவைன்னு சொல்றாரு. அது நம்ம கையிலயா இருக்கு. இந்த வெண்பா என்ன சாப்பிடறாளோ தெரியல, அப்படி ஓடுறா. அப்படியா? ஓ, அதான் அவ ஜெயிச்சிட்டே இருக்காளா? இப்ப வச்சுக்கிறேன். வா.
அதனாலதான் அவ ஜெயிச்சிட்டு இருக்காளா? அதான் விஷயமா? இத்தனை நாளா தெரியாம போச்சே. எப்படியா இருந்தாலும் இதை கேட்டே ஆகணும். இருங்க, அவங்கள வச்சுக்கிறேன். மாஸ்டர், அது எப்படி வெண்பா மட்டும் டெய்லி ஃபர்ஸ்ட் வரா? எங்களுக்கு இந்த ரிசல்ட்ல சந்தேகமா இருக்கு. இதுல என்ன சந்தேகப்பட இருக்கு? எனக்கு புரியலையே. உங்க எல்லாருக்கும் முன்னாடி தானே காம்படிஷன் நடந்தது. எங்க பொண்ணுங்க ஏன் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்கிறாங்க? எங்க பிள்ளைங்களுக்கும் நீங்க தானே ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஒவ்வொருத்தரோட எனர்ஜி லெவல் வேறையா இருக்கும், மோட்டிவேஷன் லெவல் வேறையா இருக்கும். அதெல்லாம் என் கையில இல்ல. இல்ல மாஸ்டர், எங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி படுது. என்ன தப்பா இருக்கு? வெண்பாவுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஃபுட்ல ஏதோ கலந்து கொடுக்கறாங்க. எனர்ஜிக்கன் பர்టిక్యులரா ஏதோ கொடுக்கறாங்க. ஃபுட்ல ஏதோ கலந்து கொடுக்கறாங்களா? என்னங்க சொல்றீங்க? அவ ஓடும்போது பாருங்க, திடீர்னு அவளுக்கு எனர்ஜி வருது. கண்டிப்பா அவங்க ஏதோ தப்பான ஃபுட் கொடுக்கறாங்க. ஆமா, தப்பான ஃபுட் கொடுக்கறாங்க. தடை செய்யப்பட்ட ஃபுட் கொடுக்கறாங்க. ஹலோ, என்னங்க பேசுறீங்க? நீங்க எல்லாரும் உங்க குழந்தைங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்களோ அதத்தான் நாங்களும் கொடுக்குறோம். அவ எனர்ஜி லெவல் நல்லா இருக்கு, அவகிட்ட ஸ்கில் இருக்கு, அண்ட் ரன்னிங் அவளோட பேஷன். அது மட்டும் இல்லாம அவ டெய்லி பிராக்டிஸ் பண்றா, அதனால வின் பண்றா. இதுல நீங்க கோவப்பட என்ன இருக்கு? அப்ப எங்க குழந்தைங்களுக்கு ஸ்கில் இல்லையா? நாங்க எங்க குழந்தைக்கு பிராக்டிஸ் கொடுக்கறது இல்லையா? நாங்களும் டெய்லி தானே வரோம். ஆமா, நீங்க உங்க வெண்பா எனர்ஜிக்கு ஏதோ குடுக்குறீங்க, அத ஒத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏங்க, நீங்க பேசுறது சுத்த நான்சென்ஸா இருக்கு. வீட்டுக்கு போனாலும் என் பொண்ணு சும்மா இருக்கிறது இல்ல. ஒலிம்பிக்ல ஓடினவங்க, நேஷனல் லெவல்ல ஓடினவங்கன்னு ரன்னிங் சாம்பியன்ஸோட வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பான். அவ டிராயிங் பண்ணா கூட ஒரு ரன்னிங் அத்லெட்டை தான் அவ டிராயிங் பண்ணுவா. ரன்னிங்ல ஜெயிக்கணுங்கிற விருப்பம் அவ ரத்தத்திலே இருக்கு, அதனால அவ ஜெயிக்கிறான். அவளை பாராட்டாம பொறாமையில இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. நாங்க அவளை கட்டாயம் ஜெயிக்கணும்னு கூட சொல்றதில்ல. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு, உன்னோட பெஸ்ட் கொடுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். உன் ரெக்கார்டை நீயே பிரேக் பண்ணா போதும், வேற யாரையும் நீ கவனிக்காதன்னு சொல்லுவோம். அவ மனசுல பொறாம கிடையாது, யாரையும் அவ போட்டியா நினைக்கிறது இல்ல. அவளோட பெஸ்ட குடுக்கறா, அதனாலதான் ஜெயிக்கிறா. இத நீங்க தப்பா பேசினா என்ன அர்த்தம்? மாஸ்டர், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் அத நீங்க சரியான வழியில தான் தீர்த்து வைக்கணும். இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருந்தா அதை பண்ணிடுங்க. மேடம், டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் நேஷனல் லெவல் காம்படிஷன்ல தான் பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காம்படிஷனுக்கு நான் தான் ஜட்ஜ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், வெண்பா ரன்னிங்ல நல்ல ஸ்கில் உள்ள பொண்ணு. அவ எடுக்கிற எஃபர்ட் மத்தவங்க யாரும் எடுக்கிறது இல்லைங்கிறதா உண்மை. அவ ரன்னிங்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவா, அதுதான் அவளை ஜெயிக்க வச்சிருக்கு. அதனால ஒரு ஜட்ஜா நான் சொல்றேன், வெண்பா இஸ் த வின்னர், கிளீன் வின்னர். எந்த சந்தேகத்துக்கும் அதுல இடம் கிடையாது. இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் சைக்கலாஜிக்கலா உன்னை காலி பண்ணும். அதுல இருந்து மீள்றதுக்கு உனக்கு ரொம்ப நாள் ஆகும். சைக்கலாஜிக்கலா உன்னை டவுன் பண்ணி தான் தோக்கடிக்கணும். அதுக்குதான் நான் இதை பண்ணேன். வா. ஹலோ மேம், வாங்க ப்ளீஸ் சிட். உங்க மணி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு கோடி ரூபாய் பணத்தெல்லாம் நான் ஈஸியா மேனேஜ் பண்ணிருக்கேன். ஒரு 50 லட்சம் ரூபாய் என்ன ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு. லிக்விட் மணி எப்பவுமே பெரிய விஷயம் தான் மேடம். அது கையில இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதனாலதான் லிக்விட் மணியை வச்சிருக்கிற நிறைய பேர் பிசினஸ்ல தாதாவா இருக்காங்க. அந்த லேண்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வித்திருந்தேன்னா 3 கோடி ரூபாய் போயிருக்கும். இவன் பண்ண அவசரத்துல 2 கோடிக்கே வித்துட்டேன். அந்த ராஸ்கலால எனக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம். மேடம், இப்ப கூட ஒண்ணு இல்ல மேடம். இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துருவோம். அந்த கவினை பணம் தர சொல்லி வர வச்சு ஆளை வச்சு காலி பண்ணிடுவோம். வேணாம்பா வேணாம். நான் ஒரு கொலை பண்ணிட்டு படுற பாடே போதும்பா. இன்னொரு கொலை எல்லாம் என் லைஃப்லயே வேண்டாம். ஒரு கொலை பண்ணீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க?
நீங்க அவ்வளவு தூரம்லாம் போக மாட்டீங்கன்னு நினைச்சேன். கொலைனா அண்ணா, கொலைன்னு சொல்லல. ஒரு கொலையோட சம்பந்தப்பட்டிருந்தேன்ல, அதனாலதான் சொன்னேன். இந்த சுடர் கொலையோட சம்பந்தப்பட்டிருக்கேன்ல, அது என்கொயரி அது இதுன்னு நம்மள அப்படியே படுத்தி எடுத்துருச்சு. அததான் சொன்னேன். ஓ அப்படியா? ம். அப்ப அந்த விஷயம் ஒரு கொலை சம்பந்தப்பட்டதுதான். ஒரு பயன் கிடைச்சிருச்சு. மத்த விஷயத்த பிடிக்கிறேன். என்ன ரகு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, முன்னாடி அந்த கவினை முடிச்சு விட்டுறலான்னு நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இப்போ ரொம்ப பயப்படுறீங்களே, அததான் யோசிச்சேன். வேண்டாம் ரகு. ஒரு மர்டர் பண்ணிட்டு அது குடுக்கற டென்ஷன்லாம் சாதாரண டென்ஷனே கிடையாது. எவ்வளவு சொத்து இருந்தோம் அனுபவிக்க முடியாம, எவ்வளவு வசதிகள்லாம் இருந்தோம் வாழ முடியாம, ராத்திரியும் பகலும் தூங்க முடியாம படுற அவஸ்தை இருக்கே, அது சாதாரண அவஸ்தையே இல்ல. அதான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு அப்படியே நிம்மதியா வாழணும்னு முடிவு பண்ணிருக்கேன். என்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு நான் 3 தலைமுறைக்கும் உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். புரியுது மேடம். ஆனா பணத்தை வாங்கிட்டு திரும்பவும் பிளாக்மெயில் பண்ணானா என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ண மாட்டான்னு நானும் நம்புறேன். அவன் ஏதோ பணத்தை வாங்கிட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறேன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு மேல அவன் அப்படி பண்ணா அடுத்து என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிக்கணும். ஓகே மேடம். சரி சார், நான் கிளம்பிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே மேடம். எஸ் யூ மணி. தேங்க்யூ. இவன் வேற சீக்கிரம் எடுத்து தொலையண்டா. இதுல இவன் ஒரு பேட்டர்ன் வேற ஃபாலோ பண்றான். கடைசி ரிங்ல தான் எடுத்து தொலைவான். சொல்லு ராஜி, பணத்தை ரெடி பண்ணிட்டியா? கவின், நான் இப்போ ஒரு 20 lakhs மட்டும் ரெடி பண்ணிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. இன்னும் 2 weeks மட்டும் டைம் கொடு. அடுத்து 30 lakhs ரெடி பண்ணி கொடுத்துறேன். எதுக்கு இப்போ சிரிக்கிற? அந்த ரகுவோட சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றியா ராஜி? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் நான் எடுத்த முடிவுதான். அப்போ 50 லட்சத்தை கொடுத்துட்டு வீடியோ வாங்கிட்டு போ. இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்டுட்டு இருக்க? விட்டா இஎம்ஐலே பே பண்ணலாமான்னு கேட்ப போல இருக்கு. அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். உன்கிட்ட இல்லாத பணமா? இது என்ன நீ நம்ப சொல்றியா? இங்க பாரு, எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் எல்லா சமயத்திலயும் இந்த மாதிரி லிக்விட் கேஷ் கையில வச்சிருக்க மாட்டாங்க. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்ப நான் வேணா உனக்கு 50 லட்சம் ரெடி பண்ணி அனுப்புவா? இங்க பாரு கவின், நான் உன்கிட்ட ஃபேரா ஒரு டீல் பேசியிருக்கேன். ஏன் இதை தேவையில்லாம பிரச்சனை ஆக்குற? நான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு சின்சியரா நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப இந்த லேண்ட வித்து இந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த பையர் திடீர்னு 20 லட்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டான். ரெஜிஸ்ட்ரேஷனை இன்னும் 2 வாரம் கழிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டான். நான் இப்ப என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. நீ கொஞ்சம் உண்மையை சொல்ற மாதிரி தான் தெரியுது. சரி, நான் ஒத்துக்கிறேன். சரி, 20 லட்சம் எப்ப தருவ? இப்ப கூட என்கிட்ட கேஷ் இருக்கு. நீ எங்க சொல்றியோ அங்க வந்து நான் கொடுத்துட்டு போயிடுறேன். ரெடியாரு, நான் இடத்த சொல்றேன், அங்க வந்து கொடுத்துரு. லொகேஷன் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சரி, நான் இப்ப போனை வைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்காத. அந்த வீடியோவை கமிஷனருக்கும் விஜய்க்கும் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் அங்க வருவேன். நீ ஏதாவது பண்ணனா வீடியோ போயிடும். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் எந்த பிளானும் பண்ண மாட்டேன். போதுமா? பழைய தனவட்டெல்லாம் இல்ல, ஆளு கொஞ்சம் ஆடிதான் போயிருக்கா. முதல்ல அக்காட்ட சொல்லுவான். அக்கா, முதல்ல 20 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்றாக்கா. 2 வாரம் கழிச்சு 30 லட்ச ரூபா தரலாம். ஏன் 50 லட்சம் அவளால மொத்தமா கொடுக்க முடியாதாமா? ஏதோ லேண்ட் விக்கிறேன், ரிஜிஸ்டர் ஆக ஏதோ ப்ராப்ளம்னு அப்படி இப்படின்னு கதை சொல்றா. சரி, முதல்ல அவ கொடுக்கற பணத்தை வாங்கிடு. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. அவ ஈஸியா டபுள் கிராஸ் பண்ணுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்க்கா. சென்னைக்கு போய் பணத்தை வாங்க போறியா இல்ல உன் இடத்துக்கு வர வைக்க போறியா? இல்ல இல்ல இல்ல, என் இடம் தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். நான் சென்னைக்கே போறேன்க்கா. கவனமா போ. அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு கால் பண்ணு. பை. சரிக்கா. அவங்க பேரண்ட்ஸ் ஃபுட்ல ஏதோ கலந்து குடுக்கறாங்க. தப்பான ஃபுட் குடுக்கறாங்க. தடை செய்யப்பட்ட ஃபுட்ட குடுக்கறாங்க.
வெண்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணல மல்லியம்மா. அதான் பார்த்தாலே தெரியுதே, ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். எதுவுமே செய்ய பிடிக்கல மல்லிமா. அதான் கேக்குறேன் வெண்பா, நீ சும்மா இருக்க மாட்டியே? ஒண்ணு படிச்சிட்டு இருப்ப, இல்ல டிராயிங் பண்ணிட்டு இருப்ப, மொபைல்ல கேம் விளையாடுவ, இப்படி எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கியே, ஏம்மா? அதான் கேக்குறேன். அதான் சொல்றேனே மல்லிமா, எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.